السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب Alaikum salam, sir. العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. ربي زدني علما ربي يسر ولا تعسر وتمم بالخير. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وبارك وسلم عليه. My dear students, Alhamdulillah, by the grace of Allah, we have completed till page number 42 from this PDF. Today, we're going to do small revision on yesterday's chapter. Then, inshallah, we will go for new chapter, that is long vowels. Yesterday, one boy had submitted the assignment homework. MashaAllah. 2-3 boys. I have sent in group the homework assignment. MashaAllah, he done good practice, completed the homework. May Allah increase his knowledge. Okay. Yesterday, நம்ம தன்வீனை பார்த்தோம். டபுள் ஃபதஹா, டபுள் கசரா, டபுள் தம்மா, இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம். டபுள் ஃபதஹா அப்படின்னு சொன்னா பன், பன், தன், தன், ஜன், தன், இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். டபுள் கசரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம இன், பின், தின், பின், ஜின், இன் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். And for double dhamma, un, bun, kun, sun, jun, un, இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுதான் நம்ம கிளாஸ்ல நேற்று பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது படிச்சு பார்த்தாங்க மிஸ்டேக் இல்லாம. அண்ட் நேற்று நம்ம கிளாஸ்ல நானும் சரி, நம்ம டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஹெச்ஓடி அவரும் வந்து சொன்னாரு, ஆஃப்டர் கிளாஸ் இல்லாட்டி நெக்ஸ்ட் டே மார்னிங்ல, ஆஃப்டர்நூன்ல, ஈவினிங்ல நம்ம என்ன நடத்துறோமோ அது வந்து ஒரு ரிவிஷனா பண்ணி பாருங்க, செஞ்சா எழுதி பாருங்கன்னு சொல்லி சார் நமக்கு சொல்லியிருக்காரு. நான் நம்புறேன் நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ரைட்டிங் அண்ட் ரீடிங். நானும் டெய்லி கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிட்டே வரேன், ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு இந்த கிளாஸுக்கு வாங்க. ஒன்று கிளாஸ் முடிஞ்சிட்டு அப்புறமா இன்னைக்கு கிளாஸ் என்ன நடத்துகிறோமோ அந்த ரிவிஷன் பண்ணுங்க. இல்லாட்டி நெக்ஸ்ட் டே, அதாவது கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது டைம் இதுக்குன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணி 1-2 வாட்டி படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி கிளாஸுக்கு வாங்க. இதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர், பெஸ்ட் ப்ரொசீஜர் டு இம்ப்ரூவ் அவர் செல்ஃப். இந்த மாதிரி பண்ணாதான் நிச்சயமா கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் நம்ம சீக்கிரமா குர்ஆனை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
அரபில ஒண்ணு சொல்லுவாங்க, மன்ஜெத்த வஜதான்னு சொல்லி. யார் ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க சக்சஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் சக்சஸ் ஆக முடியும். பிராக்டிஸ் பண்ணாதான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணாம பிராக்டிஸ் பண்ணாம நம்ம அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு வகையில தப்பு தான். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும்னா அதுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு ரன்னிங் பண்ணாதான் நீங்க ஃபர்ஸ்ட் வர முடியும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். இந்த அடிப்படையில ஹார்ட் ஒர்க் பண்ணாம நீங்க எந்த விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஈவன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, தவக்குல் அல்லாஹ் மீது நீங்க கூட முயற்சியும் செய்யுங்க, அப்பதான் வெற்றி அடைய முடியும். அல்லாஹ் கிட்ட தவக்குல் வச்சு துவா கேட்டா மட்டும் போதாது, நம்மளும் அதுக்குள்ள முயற்சிகள் எடுக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ், பல பேர் பல பயான்ல சொல்லுவாங்க, புத்தகத்தை கட்டி போட்டு அல்லாஹ் மீது தவக்குல் வைங்க. இந்த காலத்துலலாம் பயணத்துக்கு யூஸ் ஆகிறது புத்தகம் தான். காரு, பைக்கு, ஃபிளைட்டு, ட்ரெயின், பஸ்ஸு, லாரி, சைக்கிள் அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. பயணத்துக்கு போனா புத்தகத்துலதான் போகணும். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா புத்தகத்துலதான் பயணம் செய்யணும். இப்படி பயணம் செய்யும் போது அந்த ஒட்டகத்துல ஈவினிங் ஆயிட்டா, மகரிப் ஆயிட்டா, நைட் ஆயிட்டா, நைட்ல ஒட்டகத்துல டிராவலிங் பண்ண முடியாது. ஏன்னா அந்த காலத்துல ரோட் எல்லாம் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் கிடையாது, ரோட்ல லைட்டே கிடையாது, இருட்டா இருக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, ஈவினிங் ஆகும்போது மகரிப் ஆன உடனே வெளிச்சம் முடிஞ்ச உடனே ஒட்டகத்தை என்ன செய்வாங்க, ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு நைட்டு சாப்பிட்டு படுத்துருவாங்க. திருப்பி காலையில ஃபஜர் அந்த வெளிச்சம் ஆன உடனே அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிப்பாங்க, தொடருவாங்க. ஒட்டகம் அங்கே இரவுல கட்டி போட்டாதான் ஃபஜர்ல எழுந்து பார்த்தா அந்த ஒட்டகம் இருக்கும், இவங்க அது மேல உட்காந்து பயணம் செய்ய முடியும். ஒட்டகத்தை கட்டி போடாம விட்டு நம்ம குரான் மீது தவக்கு சொல்லி படுத்துட்டோம்னு வைங்க, காலையில எழுந்து பார்க்கும்போது ஒட்டகம் இருக்காது. ஒட்டகம் இல்லைன்னா அந்த கதி அந்த நிலைமை என்ன ஆறுது, பயணம் எப்படி போக முடியும்? நடுவுல எதுவுமே கிடையாது. இந்த அதுக்குதான் அந்த ஹதீஸ். இது என்ன, இது ஒட்டகத்தை கட்டி போட்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. ஏன் ஒட்டகத்தை இந்த இடத்துல சொல்றாங்கன்னா இதுதான் ரீசன். அதனால மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய பிராக்டிஸ் கண்டிப்பா இருக்கணும், உங்களுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா இருக்கணும், அல்லாஹ் மீது தவக்குலும் இருக்கணும். அல்லாஹ்கிட்ட அதிகமா துஆவும் கேளுங்க, கூட பிராக்டிஸும் சரியா? எப்போ நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் படிக்கும்போது அல்லாஹ்கிட்ட துஆ கேட்டு ஆரம்பி. அதாவது குறைஞ்சது அழகான துஆ, குட்டி துஆ, குர்ஆன்ல இருக்கக்கூடிய துஆ, ரப்பி ஜித்னி இல்மா, ஜித்னி இல்மா, எனக்கு ஞானத்தை அதிகமாக்குவாங்க, இன்க்ரீஸ் மை நாலேஜ், எனக்கு கொடுத்திருக்கிற நாலேஜ அதிகமாக்குவாயா. அதுதான். அதனால நீங்க படிக்கும்போது ஓடும்போது இந்த துவாவை சொல்லி ஆரம்பிச்சு, நம்மளும் கிளாஸ் ஆரம்பிக்கும் போது மோஸ்ட்லி எல்லாரும் இந்த துவா படிச்சு ஆரம்பிக்கும். சரியா? சரி, இப்போ நம்ம நேற்று இது வரைக்கும் முடிச்சிட்டோம். பேஜ் நம்பர் 43 வந்து
ஒரு பிராக்டிஸ் மாதிரி இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி படிக்கணும் ஓதணும்னு சொல்லி ஓதி பார்க்க பாருங்க பொறுமையாவே. ஸ்பெல் இல்லாம ஓதுங்க. கவுனியா உங்களுக்கு புரிஞ்சது. ஆ பின் அபின் வ ல துன் வலதுன் ق ல முன் قلم جرس جرس أسد أسد يدا يدا مئة مئة سفر سفر فمن فمن غنم غنم هدية هدية فرسا فرسا أبدا أبدا شفة شفة كرز كرز كرة كرة أخن أخن جزر جزر جبلا جبلا ملكا ملكا رجلا رجلا جمل جمل شجرة 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 هرم هرم. இந்த டபுள் ஃபதா, டபுள் கசரா, டபுள் தம்மா அது நீங்க இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர்ல தான் வரும். நீங்க இதுல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாமே பாருங்க லாஸ்ட்ல வரும். அது ஏன் வருது? அந்த டபுள் ஃபதாவோ, டபுள் கசராவோ, டபுள் தம்மாவோ அது மாறுமா? கண்டிப்பா மாறும். அது ஏன் போடணும்? அது டபுள் ஃபதாவோ, டபுள் தம்மா, டபுள் கசரா இது மாறுமா? எப்போ மாறும்? இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல படிப்பீங்க. அந்த டாபிக் கிராமருக்கு பேரு டெஃபினட் நவுன், இன்டெஃபினட் நவுன் சொல்லுவாங்க. சரியா? சரி. இப்ப நம்ம டுடே we going to learn the new chapter that is long vowels. மத்துன்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா அலிஃப் யா வாவ் மத்து நம்ம பார்க்க மாதிரி குரான்ல ஒரு சின்ன சிம்பல் மாதிரி பதா மாதிரி மேல அதுக்கும் மத்து சொல்லுவாங்க. இந்த அலிஃப் வாவ் அலிஃப் யா வாவ் இது என்ன செய்யும்? உங்களுக்கு இந்த புக்ல ரொம்ப கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லயே பாருங்க. 3 letters of the Arabic alphabets are used to lengthen the sound of the short vowels fatha, kasara and dhamma. These letters are alif, ya, waw. Alif al-madda. Alif is used to lengthen the a sound of fataha into an a sound. Note the special shape of lam when it is joined to alif below. இதுல கீழே இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபதஹா, கசரா, தம்மா படிச்சோம்ல அதேதான். ஆனா இந்த அலிஃப் யா வாவ்
இவங்க வந்து கொஞ்சம் லென்த்தா பண்ணணும். கொஞ்சம் லென்த், கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இடிக்கணும். ரொம்பலாம் இடிக்கக்கூடாது. ரொம்ப இடிக்கணும்னா அதுக்கு மத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மத்து இருக்கணும். இது வந்து நம்ம படிச்ச அந்த 28 ஆல்பபெட்ஸ் அதேதான். அந்த ஆல்பபெட்ஸ்ல மேல 10ஆம் தான் அ, ப, ட, த, ஜ, ப, ப, ட அப்படின்னு படிச்சிருக்கோம். இங்க வந்து கூட அலிஃப் வருது பாருங்க. அந்த ஆல்பபெட்ஸுக்கு பக்கத்துல எல்லாத்துலயும் அலிஃப் வருது, கூட வருது. இந்த நம்ம படிச்ச அலிஃப் பாத்தாசால அதுக்கப்புறமா அலிஃப் சேர்ந்து வரும். அந்த 6 லெட்டருக்கு மட்டும் தனியா வரும். நாட்டி லெட்டர்ஸ். அதுக்கு மட்டும் அலிஃப் வந்து ஒட்டி வராது, சேர்ந்து வராது. ஏன்னா அது நாட்டி லெட்டர்ஸ். மீதி இதுல இருக்கக்கூடிய 28 ஆல்பபெட்டுக்கும் அலிஃப் என்ன ஆகும்? சேர்ந்து வரும். அதாவது லெஃப்ட் சைட்ல ஒட்டி வரும். அதுக்கு நம்ம எப்படி படிக்கணும்னா அதே ப்ரொனவுன்சியேஷன் தான், பட் கொஞ்சம் இழிக்கணும். அவ்வளவுதான். பாருங்க, நான் படிக்கிறேன் பாருங்க. ஆ, பா, தா, சா, ஜா, ஆ, சா, தா, ஜா, ரா, ஜா, சா, ஷா, ஷா, ஜா, பா, கா, ஆ, ரா, ஃபா, பா, ச, ல, ம, ந, அ, வ, யா, இப்படி ஓடும். புரியுதா? இப்ப பாருங்க, இதே இந்த அலிஃப் இல்லாம இருந்தா இழிக்க மாட்டோம். ஆ, பா, தா, தா, ஜா அப்படின்னு வரும். இப்ப இதுல அலிஃப் ஒட்டி வர்றதுனால எப்படி ஓடணும்? ஆ, 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 ரொம்ப இழிக்க கூடாது. எக்ஸாம்பிள், ஆ, பா, தா, அந்த மாதிரி இழிக்க கூடாது. அது வந்து மத்துக்கு தான் இழிக்கணும். இந்த மத்து என்ன நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். ஏன்னா இப்போ ஒன்னா பார்க்கும்போது கன்ஃபியூஷன் ஆயிடும். உலகம் தொழுகையில இமாம் சார் ஓதுவாரு, நம்ம ஓதுவோம். அதுக்கு என்னன்னா துவாக்கு பக்கத்துல அலிஃபும் இருக்கும், மேல பெரிய மத்து கூட இருக்கும். அதனால இழிப்பாங்க. அலிஃப் லாம் மீம் மத்து இருக்கும். அதுல மத்து இருக்கிறதுனால இழிக்கணும். இங்க மத்து இல்ல, வெறும் ஃபதஹாத்தும் மீன் கூட அலிஃப் மட்டும் இருக்கும். இதுக்கு லாங் ஓவல் சொல்லுவாங்க, அதுக்கு ஷார்ட் ஓவல் சொல்லுவாங்க. புரியுதா? வெறும் ஃபதஹா, கசரா, தம்மா இருந்தா அதுக்கு ஷார்ட் ஓவல் சொல்லுவாங்க. இங்க லாங் ஓவல் எங்க சொல்லுவாங்கன்னா இந்த ஆல்பபெட்ஸோட அலிஃபோ இல்லாட்டி யாவோ இல்லாட்டி வாவோ ஒத்தி வரனா அதுக்கு லாங் ஓவல் சொல்லுவாங்க. புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறீங்களா? கேக்குதா? என் ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். சரி, யாராவது ஒருத்தவங்க படிச்சு காட்டுறீங்களா? எனிஒன்? சார் ரீட் பண்ணுவா. ரீட் பண்ணு. ஆ, பா, ஆ, ரா, ஜா, ஆ, ஆ, பா, பா, ரா, ஜா, சா, 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 வா, சா, வா, ஆ, வா, பா, கா, சா, லா, மா, நா, ஆ, வா, ஆ. மாஷா அல்லாஹ். வேற யாராவது? தம்பி, வேற யாராவது ரீட் பண்றீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்? Come on, read.
சார் ஆ ஆ ஆ பா வெரி சா ம் சா ம் ஜா ம் ஹா ஹா தா ம் ஜா ரா ஜா ம் சா ம் ஷா ம் சா ம் ஜாத் ம் தா ம் ஜா ம் யா யா இல்ல ஐனதா ஓகே படி ஜாப் நம்ம லேசி ஸ்பீட் யா ஸ்பீட் பண்ணணும் ஃபா ம் கா ம் கா ம் லா மா நா ஹா வாவ் யா தம்பி உங்க பேர் என்ன இம்தியாஸ் இம்தியாஸ் மாஷா அல்லாஹ் படிச்சீங்க பட் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது ஒன்றும் இல்லை படிக்க படிக்க இன்ஷா அல்லாஹ் அது சரியாயிடும் நீங்க இந்த மாதிரி ஓதி காட்டணும் இந்த மாதிரி நீங்க ரீட் பண்ணணும் தான் இப்போ எங்களுக்கு தெரியுதுல்ல எங்கெங்க மிஸ்டேக் பண்ணீங்க தெரிய வரும் அது வந்து ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் அதனால ரீட் பண்ணுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க வீட்டில் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டில் யாருக்கு குரான் ஓத தெரியுமோ அவங்க முன்னாடி எடிட் பண்ணி காட்டலாம் அவங்க வந்து உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க ஓகே கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அது இன்ஸ்டாலா சரி பண்ணி தம்பி வேற யாராவது இருக்கீங்களா எனிவன் வாண்ட் டு ரீட் வேற யாராவது அப்ரோஸ் அபு சாலே ரீட் பண்ணி ரீட் பண்ணி வச்சுட்டாங்க வேற யாராவது எனிவன் இன்ட்ரெஸ்டட் நாட் இன்ட்ரெஸ்டட் யூ ஹேவ் டு ரீட் பண்ணாதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ரீட் பண்ணணும் சரி அடுத்து நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல வந்து யா யா என்ன செய்யுது யா ஈக்கு சவுண்டு கொடுக்குது நம்ம அலிஃப் கசரா இ பா கசரா பி தா கசரா தி தா கசரா தி ஜீம் கசரா ஜி படிச்சோம்ல இப்போ இது வந்து கூட யா ஆட் ஆகும் பாருங்க யா எல்லா ஆல்பபெட்ஸ்லயும் யா வந்து ஆட் ஆகுது சேருது அந்த 6 நாட்டி லெட்டர் தவிர மீதி எல்லா ஆல்பபெட்ஸோட இந்த யா வந்து சேர்ந்து வரும் ஆட் ஆகி வரும் ஒட்டி வரும் பெஸ்ட் இந்த மாதிரி வரும்போது இதுவும் லாங் ஓவல் சொல்லுவாங்க இதுக்கும் லைட்டா இடிக்கும் இப்போ எப்படி எழுத்தோமோ அலிஃப் எழுத்தோமோ லாங் ஓவல்ல அந்த மாதிரிதான் இந்த டாஃபும் இடிக்கணும் பாருங்க நம்ம கசரா இருக்கும்போது அது எப்படி போதுமானா இ டி சி சி ஜி இ டி இந்த மாதிரி வரும் இப்ப இங்கே வந்து இது லாங் ஓவல் இருக்கிறதுனால அதேதான் லைட்டா இடிக்கணும் எவ்வளவு ஈஸி பாருங்க எவ்வளவு சிம்பிள் பாருங்க அதேதான் ஆரம்பத்துல படிச்சதுதான் கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும் கொஞ்சம் இழுக்கும் அவ்வளவுதான் படிச்சுக்கோங்க E D T C G E P D Z R Z
சி ஷி ஸ்ரீ ரி புய் ருய் ரி ரி சி ரி கி ரி நீ நீ ஹி ரி ஈ. இப்படி ரைட்டா நம்ம வந்து இழுத்து போடணும். அதேதான் இந்த கசரா ஆரம்பத்துல படிச்சோம்ல அதேதான். பட் என்ன அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ்னா அது இழுக்கக்கூடாது, இது இழுக்கணும். அதுக்கு ஷார்ட் ஓவர் சொல்லுவாங்க, இதுக்கு லாங் ஓவர் சொல்லுவாங்க. புரியுதா? இப்ப படிங்கப்பா யாராவது தம்பி. இந்த கிளாஸ்ல எல்லாரும் படிச்சா நல்லா இருக்கும்ல, எல்லாரும் படிக்கணும். நான் நேற்று கூட சொன்னேன், மதரசாக்குள்ள போனா உஸ்தாதா படிச்சு காட்டிட்டு நீங்க வந்துருவீங்க. நம்ம தானே ஸ்டூடெண்ட் தானே படிக்கணும். நம்ம படிச்சே உஸ்தாத் கிட்ட காட்டணும். மதரசாலையும் அசரத் கிட்ட நம்ம ஓதுவோம். அசரத் வந்து நம்ம ஓதுறதை வச்சு இது இப்படி ஓதக்கூடாதுப்பா, இது இப்படி ஓதணும், இது தப்புப்பா, இது கரெக்ட்னு சொல்லுவாங்க. ஓதுனாதானே நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம அப்பதான் ஓத தெரியும். சரிங்களா? சரி, அது ஓதுங்க. சார் வந்துட்டேன் சார். ஒரு ஈஸியா தானே? சரி, இ ஓகே. பி டி குட். சி ஜி டி கி டி ஜி ரி ஜி சி ஷி டி ஜி டி ஜி இ கி ஃபி கி ஹி லி மீ நீ ஹி பி இ. வெரி குட், மாஷா அல்லாஹ். கொஞ்சம் சரி பண்ணோம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு, மாஷா அல்லாஹ். பரவாயில்ல, இன்ஷால்லா, நோ ப்ராப்ளம். படிக்க படிக்க வந்துடும் இன்ஷால்லா. ஓகே, டோன்ட் வரி இன்ஷால்லா. அடுத்தது யார் படிக்கிறேன்? எஸ், வெரி குட். அப்ரோஸா? E D E E E G G R T B T B. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. G V T E T நீ நீ ஈ ஈ டி நீ நீ டி வி ஈ. வெரி வெரி குட், மாஷா. நெக்ஸ்ட் தம்பி, வேற யாரு? பூசாலி, நீராங்க, E B T கொஞ்சம் டைட்டா இருக்கு. G கொஞ்சம் இழுக்கணும். அதாவது அது இ பி டி, அது கசரா, இது கொஞ்சம் இழுக்கணும். இ பி டி. சரி, போதும். சரி, கரெக்டா ஊத்துறீங்க. கொஞ்சம் இ பி அப்படி D D V C. இழுக்கணும்ப்பா தம்பி. யாரு அபுசாலியா நாகூர் மேலானாரு? அபுசாலி. நீங்க இது இ பி டி அப்படி படிக்கக்கூடாது, கொஞ்சம் இழுக்கணும் சொன்னாங்க. இ பி
இல்லைங்க கொஞ்சம் Okay, sir. E, B, T, C, G, H, H, D, R, E, Z, C, Sh, C, R, T, Z, E, V, P, Q, Q, E, me, T, V, E. வெரி குட். ஆனா இன்னும் கொஞ்சம் சரியாகணும். இந்த ப்ராக்டிஸ் சரியா பரவாயில்ல மாஷா. சரி நெக்ஸ்ட் யார் பிடிக்கிறா? இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட் வெளியே இருக்கவங்க அப்படியா? நோ ப்ராப்ளம் இன்ஷா அல்லாஹ். வீட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த சாப்டருக்கு போறோம். தட் இஸ் வாவ். அலிஃப் யா வாவ் 3 பேர். அதுல அலிஃப் பார்த்துட்டோம், யா பார்த்துட்டோம். இப்போ வாவ். வாவும் அதே மாதிரிதான். எப்படி நம்ம அதை படிச்சோம் இங்க பாருங்க, எழுதி பாருங்க. வாவ் al-mad is used to lengthen the u sound of dhamma into u sound. அந்த மாதிரி கொஞ்சம் எழுதி. அதேதான் நம்ம தம்மா இருந்தா எப்படி ஷார்ட் அண்ட் ஓவல் சொல்லி ஓ ஓ ஓ சோ ஜூ படிச்சோமோ, இப்ப இதை என்ன செய்யணும், கொஞ்சம் லென்த்தா படிக்கணும். அதான் லாங் சேம். புரியுதா? சரி படிச்சு காட்டுறா பாருங்க. ஓ பூ தூ சோ ஜூ ஓ ஹோ ஜூ ஜூ ரூ ஜூ சூ ஷூ டூ ஜூ பூ ரூ ஓ ரூ ஃபூ ஹூ ஹூ யூ மூ யூ ஹூ ஹூ யூ. புரியுதா? அதேதான் ஊபூத்து படிச்ச என்ன ஆக்சுவலா இது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. தம்மா அதை கொஞ்சம் எழுதிக்கணும், அவ்வளவுதான் சாப்டர். புதுசா ஒன்னும் பெரிய டிஃப்ரெண்டானா இல்ல. புரியுதா? இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நம்ம குரான் ஓதும்போது இந்த ரூலும் வரும் நடுவுல. அதனால நம்ம அந்த ஷார்ட் ஓவர் படிச்ச மாதிரி படிச்சுட்டு போக கூடாது. லாங் ஓவர்ல லாங் ஓவர் தான் படிக்கணும். புரியுதா? சரி யார் படிக்கிறா? படிச்சு காட்டுறீங்களா? எஸ். ஊ பூ தூ சூ ஜூ ஹூ ஹூ து ரு ரு ஜு சு ஷு ஷு ஜு. ஊ யூ ஊ ஊ ஊ ஹூ சூ லு ஊ ஊ ஊ ஊ யூ. நெக்ஸ்ட் யார் படிச்சுக்கா? come on. read பண்ணு. ஊ ஊ தூ சு ஜூ ஹூ ஹூ து ஜூ ரு ஜூ சு ஷு சு
Tu, zu, u, hu, fu, ku, hu, lu, mu, nu, hu, wu, yu. புரியுது. யார் ஓதுறோம்? அவன் கம்மி மாஷால்லா 2 பேர் ஓதுனாங்க. அஃப்ரோஸும் இம்தியாஸும். அடுத்தது யார் படிச்சு காட்டுறோம்? ட்ரை பண்ணுங்கப்பா. அப்படி மைக் கம்மியூட் பண்ணி படிங்க. ப்ராப்ளம் எப்ப படிச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. டோன்ட் வரி. யார் ஓதுறான்? படிக்கலாமே. யாராவது ஒருத்தருவாங்க. சாலா ட்ரை பண்ணுங்க. ரெண்டு பேர் தான் படிச்சிருக்கீங்க, அஃப்ரோஸும் இம்தியாது. அப்புறமா படிக்கலாம இருக்கிறீங்களே, ட்ரை பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். தப்பானாலும் ப்ராப்ளம் இல்லை. ஓத தானே நம்ம கற்றுக்க முடியும். ஓதாம நம்ம எப்படி கற்றுக்க முடியும்? எனிவன் அன்மியூட், மைக் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணி படிங்க. அப்துல் காதிர், அபு சாலே, அசீமா அப்துல்லா, அனஸ், நாகூர், அப்ரோஸ் படிங்க. ஸ்கிரீன் தெரியுதுல்ல? இப்ப நம்ம வந்து இன்னைக்கு லாங் ஓவர்ல கிளியரா உங்களுக்கு 3 இதுவும் நடத்திட்டோம். அலீஸ், யா, வா, இந்த 3 நடத்திருக்கேன் லாங் ஓவர்ல. அதாவது ஷார்ட் ஓவருடைய ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, அதுதான் இந்த 3. தம்பி இன்னொரு இடத்துல சொல்ற ரிவிஷனுக்கு நம்ம கிளாஸ் உடைய பிகினிங்லேயே நான் ஐ ஹேவ் கிவன் யூ த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் திஸ் லாங் ஓவல். இந்த ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா இங்க பாருங்க, நோட்ஸ் எல்லாமே மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிடிஎஃப்லயே எல்லாமே இருக்கு. நானும் இந்த பிடிஎஃப் பேஸ் பண்ணி தான் நம்ம நடத்துறோம். இந்த லெசன் பிளான் வச்சு தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் பேஜ் நம்பர் 42 முடிச்சிட்டோம். 43 ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு 44, 45, 46 இந்த 3 பேஜ் தான் நம்ம இன்னைக்கு இந்த பிடிஎஃப் நம்ம எடுக்கிறேன். அந்த 3 பேஜ்ல ஒரு பேஜ்ல இந்த அலிஃப், அதாவது ஷார்ட் ஓவலுடைய லாங் ஓவல் அலிஃப் சேர்க்கிறது. அடுத்தது அடுத்த பேஜ்ல ஷார்ட் ஓவலுடைய கசரால யா சேர்க்கிறது, லாங் ஓவலா மாத்துறது. அடுத்தது தேர்ட் பேஜ்ல தம்மா, இந்த ஷார்ட் ஓவலுடைய தம்மால வாவ் சேர்த்து லாங் ஓவலா மாத்துறது. ஸோ இந்த 3 பேஜும் நீங்க இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிட்டு அப்புறமா கண்டிப்பா ரிவிஷன் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணுங்க. சொல்லி பாருங்க. அண்ட் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தேன் நேற்று அசைன்மெண்ட்ல. மாஷா அல்லாஹ் 2 பேர் எனக்கு பர்சனல் அனுப்புனீங்க. அதுல ஒருத்தருடைய இதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த குரூப்ல அனுப்புனேன். அதை பார்த்து மற்றவங்களும் அனுப்பணும், அதுக்காக தான் நான் அனுப்புனேன். மாஷா அல்லாஹ் அஃப்ரோஸ் சொல்லி ஸ்டூடெண்ட்டும் இன்னொருத்தர் எழுதி அனுப்புனாங்க. பரவாயில்ல, மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அது வேணா நான் இப்போ உங்களுக்கு வேணா காட்டுறேன்னு. அவர் எழுதின ஹோம்ஒர்க்கு பேஜ் நம்பர் 38. நான் ஹோம்ஒர்க் கொடுத்தது வந்து 2 பேஜ், பேஜ் நம்பர் 38 and 39. பாருங்க, நேற்று தெரியுதா? என் ஸ்கிரீன் தெரியுதா? இதுதான் அவர் எழுதியிருக்காரு. கொஸ்டினும் எழுதியிருக்காரு, மாஷா அல்லாஹ் ஆன்சரும் எழுதியிருக்காரு. பாருங்க, ரா க ஆ, ராக்கா சேர்த்து எழுதியிருக்காரு. நம்ம கிளாஸ்ல சொல்லியிருந்தோம், நம்ம ஹெச்ஓடி சாரும்
உங்களுக்கு சொல்லியிருந்தாரு. எழுதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லி இதுல எழுதி பார்த்திருக்காரு. மாஷா அல்லாஹ். பாருங்க, மாஷா அல்லாஹ். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான், மற்றபடி ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நீங்களும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரி எழுதி அனுப்புங்க. இருக்குன்னு சொல்லி ஒரு A4 எடுத்து மார்ஜின் எல்லாம் போட்டு லைன் போட்டு ஹோம்ஒர்க் சொல்லி எழுதி பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய நேமும் ரெஜிஸ்டர் நம்பரும் இது எழுதி இருக்காரு பாருங்க அப்ரோச் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எழுதி அனுப்புங்க. இது உங்களுக்கு காட்டுறதே உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரதுக்காக, இன்ட்ரெஸ்ட் வரதுக்காக. மேலே எழுதியிருக்காரு பாருங்க, QRL கிளாஸ் சொல்லி குரான் லேர்னிங் கிளாஸ். டேட் போட்டிருக்காரு, பேஜ் நம்பர் போட்டிருக்காரு, கொஸ்டினும் எழுதியிருக்காரு, ஆன்சரும் எழுதியிருக்காரு. மாஷா அல்லாஹ். இதே மாதிரி மாஷா அல்லாஹ் நீங்களும் எழுதி அனுப்புங்க. சப்போஸ் உங்களால கொஸ்டின் எழுத முடியும்னா அந்த பேஜ் நம்பர் 38 அலோன், ஒன்லி த பேஜ் நம்பர் 38 அலோன் யூ டேக் பிரிண்ட் அவுட். அதுல எழுதி கூட நீங்க போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பலாம். புரியுதா? பேஜ் நம்பர் 38 and 39 அதே பிடிஎஃப் அதே புக்ல இருந்து பேஜ் நம்பர் 38 39 பிடிஎஃப் எடுங்க, பொறுமையா உட்காந்து எழுதுங்க. உங்களால 2 பேஜ் எழுத முடியலன்னா 1 பேஜ் எழுதுங்க. 1 பேஜ் எழுத டைம் இல்லைன்னா கூட ஒரு ஹாஃப் பேஜ்னா 1 சைட், இந்த பக்கம் 7 அந்த பக்கம் 7 எடுத்து எழுதுங்க. இவர் 2 பேஜும் எழுதியிருக்காரு பாருங்க, டேட் எழுதியிருக்காரு பாருங்க. பாதி ஒரு டேட் பாதி ஒரு டேட், ரெண்டுமே எழுதியிருக்காரு. 38 முடிச்சாரு, 39 முடிச்சு அனுப்பினாரு. மாஷா அல்லாஹ். இந்த மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்ஷா அல்லாஹ் படிக்கும்போது உங்க கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ணி பார்க்க பண்றீங்களா? எழுதி அனுப்புவீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் சார். அன்மியூட் பண்ணி பேசுங்க. ரொம்ப எடுக்காது. இது எழுதி அனுப்புறதுக்கு ரொம்ப மணிக்கணக்குல இருக்காது. நீங்க ஒரு வாட்டி எழுதி பாருங்களேன். இவர் 2 பேஜ் எழுதியிருக்காங்க. எழுதுன இந்த ஸ்டூடெண்ட் கட்டி கேளுங்க எவ்வளவு நேரம் ஆகிருக்கும்னு சொல்லி. அதிகபட்சம் ஒரு 20 மினிட்ஸ் ஆயிருக்கும் மேபி. நீங்க இன்னும் பொறுமையா எழுதுனா ½ hour அவ்வளவுதான். உங்களுக்கு கிளாஸ் 1 hour தான். மீதி இருக்கிற டைம்ல நீங்க தாராளமா எழுதலாம். எழுதி அனுப்பலாமா? சரி, இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சார் வந்திருக்காரு. Sir, Mateen sir, dear students, other professors, Assalamu alaikum. Dear students, mashallah, you are participating with what do we say, ஒரு ஆர்வத்தோட கலந்துக்கிறீங்க. மாஷாஅல்லாஹ் உங்க நேரத்தை இதுக்காக ஒதுக்கி இருக்கிறீங்க, பாராட்டுறோம். அதே நேரத்தில் 2 மாணவர்கள் மாஷாஅல்லாஹ் எனக்கு எக்ஸாக்ட்லி உங்க நேம் சொல்ல தெரியல. 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு மேக்சிமம் நல்ல பாசிபிலிட்டி, நம்ம மேக்சிமம் நல்ல நிலையில நீங்க படிச்சு காட்டுறீங்க. சார் அதை உங்களுக்கு ஆர்வத்தோடு அதை கவனிச்சு கிரகிச்சு எங்க சிரமங்கள் இருக்குங்கிறதையும் அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. எங்களுக்கு இட் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஓகே பயிற்சி. மாஷா அல்லாஹ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் நோட், இந்த ப்ரோக்ராமை மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக நம்ம நடத்துறோம். ஒண்ணு, உங்க டீச்சர்ஸ் யாரா இருந்தாலும் they don't take any payment for this or any salary or any remuneration. அவர்களுக்கு உழைப்பிற்கான வணிக ரீதியிலான பண ரீதியிலான எந்த வரவையும் அவங்க எதிர்பார்த்து நாங்க செய்யல. ஒண்ணு. 2வது, உங்களிடத்துல இருந்து எந்த ஃபீஸையும் எதிர்பார்க்கல. நோ ஃபீ ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ், நோ பே ஃபார் த டீச்சர்ஸ். அப்ப நமக்கு என்ன பர்பஸா இருக்கும்னு சொல்லுங்க, யோசிங்க. அல்லாஹ்வுடைய திருப்திய, அல்லாஹ்வுடைய கலாம, அல்லாஹ்வுடைய கிதாப வாசிக்கக்கூடிய வாய்ப்பை, ஒரு அரிய வாய்ப்பை, ஒரு ரேரஸ்ட் சான்ஸை காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் மூலமா மாஷா அல்லாஹ் நீங்க அடையிறீங்க. இதுக்கு தயவு செய்து ஆர்வத்தையும் அக்கறையும் அதிகமாக செலுத்துங்க. நாங்க விரைவா அதிகமா ஃபாஸ்டா போறது மாதிரி உங்களுக்கு எதுவும் ஃபீலிங் இருந்தா அதையும் உங்க டீச்சர்ஸுக்கு கன்வே பண்ணுங்க. ஓகே, 15 நாள்ல முடிக்கணுங்கிறதுக்காக வேகமா போறோமா, உங்களுக்கு அதை கோப்ப பண்ண முடியலையா, அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, தென் சார் இன்னைக்கு நடத்தின பாடம் தட் இஸ் எக்ஸ்டெண்டட் வவல் சவுண்ட். ஒரு எழுத்தினுடைய உயிர் குறியீடுகள் மேஜரா பேசிக்கா அறிவில 3 தான். அது ஆ இ உ. அதுதான் இந்த ஆ இ ஊவை எக்ஸ்டெண்டட் ஃபார்ம்ல எக்ஸ்ட்ரா பண்ணி செய்ய முடியும். அதுக்கு 3 எழுத்துக்கள் உபயோகமாகும். மொத்தம் 28 எழுத்து உங்களுக்கு தெரியும். அந்த 28ல இப்ப சார் ஸ்கிரீன்ல காட்டுறாங்க பாத்தீங்களா,
alif, ya, waw. These three are used for extending, lengthening the vowel sound. இதுதான் முக்கியம். அலிஃப், யா, வாவ். சில நேரங்களில் அலிஃப், வாவ், யான்னு சொல்லுவோம். அலிஃப், யா, வாவ் இந்த 3 லெட்டருக்கு அரபில அல் ஹுரூஃப் அல் இல்லா, ஹுரூஃபுல் இல்லதி, அதாவது வீக் லெட்டர்ஸ், நோயாளி எழுத்துக்கள் சொல்லி அதுக்கு பேரு. ஓகே. மற்ற எழுத்துக்களுக்கெல்லாம் அல் ஹுரூஃப் அஸ்ஸஹீஹா, சவுண்ட் ஹெல்தி லெட்டர்ஸ் பேரு. அப்போ ஹெல்தி லெட்டர்ஸ் 25 இருக்கு. வீக் ஆர் லேசி ஆர் பேஷண்ட், ஒரு நோயாளி எழுத்துக்கள்ங்கிறது இந்த 3 எழுத்துக்கள் அலிஃப், வாவ், யா. ஏன் அப்படி பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி பின்னால நீங்க படிப்பீங்க, ஆழமா படிக்கும் போது புரியும், தன்னை மாற்றிக்கொள்ளும். முக்கியமாக இந்த 3 எழுத்துக்கள் இந்த இடத்துல இன்னைக்கு உள்ள லெசன்ல நீங்க பாக்குறது, அலிஃப் வந்து ஆவுடைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்டட் லென்த்தன் சவுண்ட் கொடுக்கும். அலிஃப் ஃபத்ஹா கொடுத்தா ஆ. அலிஃபோட இன்னொரு அலிஃபை சேர்க்கும் போது அது வந்து ஆ. முதல்ல சொன்னோம் 3 தட் இஸ் உயிர் குறியீடுகள். அது உயிர் குறியீடுகள், அது வந்து 3 சப்தங்களை ஒலியை எழுப்பும். அது ஆ, இ, உ. இப்ப அடுத்து இப்ப அதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நடத்தி கொடுக்கிறது, ஆவ ஆவாக்குறது, ஈய ஈ ஆக்குறது, ஈ என்று சொல்வது, ஊவ ஊ என்று சொல்வது. தமிழ்ல சொல்றதா இருந்தா ஆ, இ, உ ஷார்ட் வவல்ஸ். ஆ, இ, உ இது லாங் வவல்ஸ். இந்த லாங் வவல்ஸுக்கு அலிஃப், யா, வாவ் அப்படிங்கிற 3 வீக் லெட்டர்ஸ் பயன்படும். அது எப்படி பயன்படுத்தப்படுங்கிறத உங்களுக்கு சார் மத்தியம் சார் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கு இல்லையா, அதுல அர் ரஹீம் எடுங்க. அலிஃப், லாம், ரா, தென் ஹா, கஸ்ரா இருக்கு. அந்த கஸ்ராவுக்கு அடுத்து யா தொடருது. அந்த யா வந்து என்ன செய்யுது, அர் ரஹீம்ல உள்ள ஹீ அப்படி சொல்லுது. இப்ப நீங்க தனித்தனியா படிச்சீங்க, தட் இஸ் ஹீ, ஃபீ, லீ அப்படி படிச்சீங்க. அப்ப இங்க பாருங்க, அர் ரஹீம் அப்படிங்கிறதுல அலிஃப், லாம், ரா அங்க ஷத்தா கொடுத்துருக்காங்க, அர்ரா வந்துச்சு. தென் ஹா அட்டாச்ட் வித் யா, that is lengthening the sound of கஸ்ரா. ஹாவுல இருக்கக்கூடிய கஸ்ராவை கூட்டும் போது அர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அந்த மாதிரி நீங்க ஓதுறதுக்கு இதெல்லாம் அத்தியாவசியமா வரும். ஒவ்வொரு இடங்கள்லயும் குர்ஆன் நீங்க ஓதும் போது இந்த லாங் வவல்ஸ், ஷார்ட் வவல்ஸ், அதனுடைய உச்சரிப்புகள் தெளிவாக தெரியணும். அந்த தெரியறதுக்கான அடுத்த பயிற்சியை தான் உங்களுக்கு இன்னைக்கு தந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இதை கொஞ்சம் கவனத்துல வைங்க. ஒரு அக்கறையோட நீங்க 2 பேர் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணி அனுப்பியிருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, பாராட்டுக்கள். அதர்ஸ் உங்களுக்கு எத்தனை வேலை இருந்தாலும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இந்த 15 நாள், இந்த 15 நாள் அநேகமா 9th டே, ஐ திங்க் இட் இஸ் the 9th டே. இவ்வளவு நாள் நம்ம கடந்துட்டோம். இன்னும் சில நாட்கள் இருக்கு. கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்யுங்க. ஆர்வத்தோட இதுல கவனம் செலுத்துங்க. ஏனென்றால் ஒரு சில நேரங்களில் சில வாய்ப்புகள் கிடைக்கிறத தவற விட்டுட்டா அந்த வாய்ப்புகள் அல்லாஹ் காப்பாற்றணும். வாழ்நாள் எல்லாம் கிடைக்காம கூட போயிடலாம். அதனால கிடைச்ச வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்துங்க. அதுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. மேலும் அவனுடைய உதவியை கோருங்க. ஏனென்றால் அவன் உதவாமல் எந்த ஒரு கடினமான ஒரு செயலும் லேசாக்காது. லேசாக்குற சக்தி அவனிடத்துல இருக்கு. அல்லாஹ் நாங்க ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த குர்ஆனை ஓதணுங்கிற நோக்கத்தோட நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை நீ எளிதாக்கு என்று சொல்லி துவா செஞ்சுக்குங்க. ஒவ்வொரு நேரமும் இதை கவனத்துல வச்சு செய்யுங்க. இன்றைக்கு லாங் வவல்ஸ் ஆ, ஈ, ஊ, பா, பி, பூ, இது பல இடங்கள்ல நீங்க குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது, குர்ஆன் நீங்க ஓத ஆரம்பிக்க இல்லைன்னு சொன்னா கூட நீங்க தொழுகையில கலந்துக்கிறீங்க. தொழுகையில் இமாம் ஓதும் போது அப்படியே கிரகிச்சுட்டு போங்க. ஏதாவது ஆடியோ கேசட்ஸ் நீங்க கேட்கறீங்க அரபில குர்ஆன், அப்ப நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க எந்த இடத்துலலாம் லென்த்தன்ட், தட் இஸ் எக்ஸ்டெண்டட் வவல் சவுண்ட்ஸ் வருதுன்னு பாருங்க. அப்போலாம் நீங்க உணர்ந்துக்குங்க. இந்த ஆ, இ, உ, தட் இஸ் அலிஃப், வாவ், யா, தே ஆர் யூஸ்ட் ஃபார் தி லென்த்தனிங், எக்ஸ்டெண்டிங் வவல் சவுண்ட்ஸ் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. இது ஒரு பயிற்சி எடுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பாடங்கள் இன்னமும் உங்களுக்கு உபயோகமாக சிறப்பாக இருக்கும்.
continually you participate and get benefits out of it. Jazakumullah, shukran. Assalamu alaikum. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மாஷாஅல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சார் டெய்லியும் நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ரொம்ப வேல்யூபிள் மாஷாஅல்லாஹ் அட்வைஸ் சார் விஷயம் போகிறோம். ஸோ கைண்ட்லி சாருடைய அட்வைஸை வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸோட எடுத்து அதை வந்து நடைமுறையில எடுத்துட்டோம் இன்ஷாஅல்லாஹ். ஓகே, ஸோ ஃபைன். இன்னைக்கு நமக்கு கிளாஸ் டைம் முடிய போகுது. இந்த முடியறதுக்கு முன்னாடி லாங் ஓவல் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு நம்ம சுக்கூனும் ஷட்டாவும் பார்க்கணும். அண்ட் இங்கே வந்து பேஜ் நம்பர் 47 ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க. இந்த பேஜ் நம்பர் 47 ப்ராக்டிஸ் வித் மத் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் நம்பர் 47 ஒரு வாட்டி முடிஞ்ச பிரிண்ட் எடுத்து படிச்சு பாருங்க. மெயினா ஃபர்ஸ்ட் படிச்சு பாருங்க, ரீடிங் தான் main. அதுக்கப்புறமா கீழே டேஷ் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுல எழுதி பாருங்க. அப்படியே அதை அப்படியே எழுதுங்க பாருங்க. ரீட் த வேர்ட்ஸ் பிலோ த காப்பி தேம் அவுட் வித் த லைன்ஸ் ப்ரொவைடட். இந்த லைன்ல அப்படியே எழுதணும். கிதாபுன் இருக்குல்ல, அப்படியே பாபுன் சாத்துன் சாத்துன். புரியுதா? கிதாபுன் கிதாபுன் படிக்கூடாது, கிதாபுன். புரியுதா? ஏன்னா தாக்கு அப்புறமா அலிஃப் இருக்கு, லைட்டா எழுக்கணும். அதனால கிதாபுன் பாபுன் சாத்துன். பாபுன்னு சொல்லக்கூடாது, பாபுன் எழுக்கணும், கொஞ்சம் எழுக்கணும். இது வந்து ரீட் அவுட் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கீழே இருக்கிற லைன்ல ஒரு வாட்டி எழுதியும் பாருங்க. இது எல்லாமே இருக்கு. ஒரு பேஜ் நம்பர் 47 ஒரு 9 தான், 9 வெக்காபுலரி தான் இருக்கு. கண்டிப்பா எழுதுங்க. ஓகே, சரி. எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? டு யூ ஹேவ் எனி டவுட்? ஏதாவது டவுட் நீங்க கேட்கலாம். கிளாஸ் முடிச்சுக்கலாமா? சரி, சார் அட்டெண்டன்ஸ் எடுத்திருப்பாங்க. இன்ஷாஅல்லாஹ் கிளாஸ் முடிச்சுக்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.